வெறும் 1.5 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விஜயினுடைய வாகனம் மெதுவா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டம் அந்த டைம்ல விஜயினுடைய காருக்குள்ள அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஏன் லைட் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு? எதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டு விஜய் உள்ள உட்கார்ந்திருந்தார்? அதுக்கு ஒரு பதில் சொல்ல ரெடியா இருக்காரா? இல்ல இதுல சதி நடந்துருச்சு, அவங்க சதி பண்ணிட்டாங்கன்னு பேசுறானுங்கல்ல. நேரடியா ஒரே ஒரு கேள்வி, 2:45க்கு வர வேண்டிய விஜய் ஏன் 7 மணிக்கு கரூருக்கு வந்தார்? இதே ஒரு பெரிய சதி. இந்த சதிக்கு முதல்ல விஜய் பதில் சொல்ல முடியுமா? நீ கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்ல 20 பேர் மயக்கம் போட்டான்ல, அது குறித்து ஏன் செய்தியை வெளியே வரல? அதை ஏன் மறைக்கிறீங்க? ஏங்க, திருச்சி கூட்டத்துல மரக்கடையில கடையை அடிச்சு உடைச்சிருக்கானுங்க, திருடிட்டு போயிருக்கானுங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த கடைக்காரன் வெளியே வந்து போராட்டம் பண்றான். நீ வந்து கூட்டத்துக்கு வந்துட்டு அடிச்சு கடையை உடைச்சு திருடிட்டு போயிருக்கிறேன், நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியான்னு கேட்கிறேன். ஒரு சாதாரண தொண்டனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட விஜய்க்கு தெரியல. எப்படி நம்ம கட்சி கட்டின ஆம்புலன்ஸ் போகுது அப்படிங்கிறாரு. முதல்ல போலீஸ் பர்மிஷன் என்ன தெரியுமா? போலீஸ் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன எழுதி இருக்கு உனக்கு தெரியுமா? எத்தனை ஆம்புலன்ஸ் அங்க நிறுத்த சொன்னாங்க உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம எதுக்கு ஆம்புலன்ஸ் போகுது? அதுல யார் போறாங்க? உன் கட்சிக்கார மயக்கம் போட்டாண்டா தூக்கிட்டு போறாங்க. அது கூட தெரியாம நின்னுட்டு மேல கலாய்ச்சிட்டு இருக்காரு. கரூர்ல இருந்து நீ 3 கார் மாறி திருச்சிக்கு போய் அங்க இருந்து நைட்டோட நைட்டா நீ எதுக்கு பனையூர் கோடி வர்ற? உனக்கு எதுக்கு இவ்வளவு பயம்? தமிழ்நாட்டோட மொத்த அரசியல்வாதி இன்னைக்கு காலைல அங்க இருக்கிறாங்க. ஆனா உன் கட்சிக்கார உனக்கு ஆதரவாளர் 40 பேர் செத்து கிடக்குறான். நீங்க வீட்டுல வந்து படுத்து கிடக்குற. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? ட்விட் போடுற. கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய பெரும் துயரம் இதுவரை 40 உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் கூட இந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவு இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இது உண்மையிலே ஒரு வேதனையான நாள் தான். ஏன்னா 40 உயிர்கள் அப்படிங்கிறது குழந்தைகள், பெண்கள், அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் எல்லாம் செத்துருக்காங்க. இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யாருக்கு இது பொறுப்பு? இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, பாஜக தரப்பிலிருந்து அதே மாதிரி எதிர்கட்சிகள் தரப்பில் இருந்தெல்லாம் ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. அரசாங்கம் அவங்களுடைய நிலைப்பாடை ஒன்று சொல்கிறாங்க. தாவேகா சார்பாக விஜய் ரசிகர்கள் வந்து அவங்க வந்து இது ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பிரச்சனையினுடைய துவக்க புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே திருச்சியில் நடந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? திருச்சி கூட்டத்தையும் நம்ம கவனமாக அனலைஸ் பண்ணலை. திருச்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி மரக்கடைக்கு வர்றார். வர்ற வழியில் அந்த வாகனம் ஸ்லோவாக தான் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்ந்து ஓடியே வந்திருக்கு. சிக்கல்கள் நடந்திருக்கு. குறிப்பாக திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பல கடைகள் உடைக்கப்பட்டிருக்கு, சேதப்படுத்தப்பட்டிருக்கு, திருடப்பட்டிருக்கு பொருள்கள். அது குறித்து அந்த கடைக்காரர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. சிஐடியோடு சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, அந்த மாப் கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாப் கல்ச்சர் எல்லா அராஜக வேலைகளையும் செய்யறதுக்கான வேலைகளை தூண்டுது. அது ஒரு விதமான ஒரு உளவியல் சிக்கல் தான் அது. ஆனால் வேற கட்சிகள் இப்படி கூட்டம் நடத்தும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படலை. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இப்படி கூட்டங்கள் நடத்தும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுறது இல்லையே. அதாவது பொதுக்கூட்டங்கள் நடத்துறது அப்படிங்கிறது வேற, பிரச்சாரத்தில் போறது அப்படிங்கிறது வேற. பிரச்சாரத்தில் ஏன் வேன் பிரச்சாரம்? ஒரு பஸ்லயோ வேன்லயோ நின்று எதுக்கு பிரச்சாரம் பண்றது அப்படின்னா, கூட்டம் அங்கங்க நிற்கும். இவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல கூட்டம் இருக்கும்போது அந்த இடத்துல வண்டியை நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. அப்புறம் திருப்பி வேற ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்க நின்று பேசுவாங்க. இது வந்து பிரச்சார பயணம். இது இப்போ பொதுக்கூட்டம் அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ஒரு வேற ப்ராசஸ், பிரச்சார கூட்டத்துக்கு வேற ப்ராசஸா இருக்கும். இப்போ விஜய் பண்ணது பிரச்சார கூட்டம். விஜய் பண்ண பிரச்சார கூட்டத்தில் எப்படி ஏற்கனவே திருச்சியில் ஒரு சிக்கல் ஆச்சு. திருச்சியில் ஒரு லேட்டாக தான் வந்தார், ஸ்பாட்டுக்கு லேட்டாக வந்தார். இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு கேவலமான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நின்று அந்த இடத்துல அவர் பேசுவார் அப்படிங்கிறது வந்து பிரச்சார கூட்டத்தினுடைய மையமாகவே இருக்காது. பிரச்சார கூட்டத்தில் பல இடங்கள்ல பேசுவாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரச்சார கூட்டத்தில் ஒரு இடத்துல வந்து நின்று பேசுவார். அது எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கணும் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு வந்து புது கல்ச்சராக இருக்குது. இல்லை, இது வந்து ஒரு ஹீரோயிசம், தன்னை சுற்றி இவ்வளோ பெரும் கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது, ட்ரோன் ஷாட்டு, இன்னுமே அவர் அந்த ஷூட்டிங் மனநிலை அதே மனநிலை. அவர் வந்து உண்மையிலே சொல்ல போனா அவர் வந்து அந்த ஷூட்டிங்காக தான் நேற்று ஒருத்தர் அந்த அடிபட்டு காயம்பட்டவர் வந்து அவர் பேசும்போது அவர் வாயிலேயே கூட்டம்னு வர மாட்டேங்குது, ஷூட்டிங்னு வருது. அவர் வாயில அந்த வார்த்தையை நான் செய்தியிலேயே பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்போ நீங்க திருச்சி கூட்டத்தை அப்படியே விட்டுருங்க. திருச்சி முடிச்சுட்டு அவர் வந்து பெரம்பலூர் அரியலூர் போனாரு. அதுல ஒரு கூட்டத்தில் பேசக்கூட இல்லை, டைம் இல்லாமல் போயிட்டாரு. இப்போ நம்ம இந்த கூட்டத்துக்கு வருவோம், கரூர் பிரச்சனைக்கு வருவோம். கரூர் பிரச்சனையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நாமக்கல்லுக்கு காலையில் 8:45 வரணும். 8:45 வந்து கூட்டம்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் 2:45 கரூர் வரணும். கரூர் கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் வந்து சென்னை திரும்புறவர் தான். ஆனால் சென்னையில் இருந்து கிளம்பும் போதே காலையில் 8:45 தான் கிளம்பியிருக்கிறார். ஸோ மக்கள் இப்போ நீங்கள் காலையில் 8 மணி 8:30 மணிக்கு கூட்டம் நாமக்கல்ல அப்படின்னா,
அங்க மக்கள் விடிய கால, அதாவது இளைஞர்கள் அவங்க ரசிகர்கள் காலைல 5 மணி 6 மணிக்கே வந்து உட்காந்துருப்பான், சில பேர் நைட்டே வந்து உட்காந்துருப்பான். ஸோ அப்ப எல்லாம் வந்துட்டான் வெளியூர்ல இருந்து. ஆமா ஆமா, வெளியூர் திருப்பூர்ல இருந்து நாமக்கல்ல போய் கூட்டம் பார்க்கறான். திருப்பூர்ல இருந்து கரூருக்கு போன ஒரு குழு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி போய் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குழு இருக்கு பாத்தீங்களா, இந்த குழு எல்லாமே ஏற்கனவே நாமக்கல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு ஒரு பெரிய டீம். அதுக்கே அவர் லேட்டா தான் போயிருக்காரு. அங்க 20 பேர் மயக்கம் போட்டிருக்காங்க. அது குறித்து பத்திரிகை செய்திகளே இல்லை. அப்ப நாமக்கல்ல இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ரசிகர்கள் 20 பேர் மயக்கம் போட்டிருக்காங்க. அது ரசிகர்கள் இருக்கான், பொதுமக்கள் இருக்கான், கூட்டம் செய்யறது இல்லையா. ஸோ அதையே ஒரு அட்ரஸ் பண்ணல ஒழுங்கா. இது இல்லாம நாமக்கல் கூட்டத்தை லேட்டா முடிச்சுட்டு நீங்க கரூர் வந்து அவர் பிரச்சாரத்தை துவங்கும் போது மணி 7, 10, 11 ஆயிடுச்சு. இப்ப என்ன சிக்கல் வருது அப்படின்னா, கரூருக்கு 2:45 வரேன்னு சொன்னவர் காலைல 10, 11 மணிக்கு அங்க ரசிகர்கள் கூடியிருப்பான். காலைல 10, 11 மணிக்கு ரசிகர்கள் கூடியிருப்பான். மத்தியானம் வரைக்கும் இருந்திருப்பான், அங்கங்க சாப்பிட்டுருப்பான். ஈவினிங் இவர் 2:45 வந்துருந்து பேசுகிறாரு, 3 மணிக்கு வந்திருக்காரு, இல்ல 4 மணிக்கு வந்திருக்காரு. 4 மணிக்கு வந்து 5 மணிக்கு அந்த கூட்டம் முடிஞ்சிருக்கும். 5 மணிக்கு மேல சனிக்கிழமை, அது வந்து ஒரு தொழில் நகரம், ஒரு கொசோல ஃபேக்டரி இருக்கும், அது மட்டும் இல்லாம பல ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நகரம். ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு போவாங்க. ஈவினிங் வந்து சனிக்கிழமை சம்பளம் போடுவாங்க. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு எல்லாரும் போவாங்க, கொஞ்சம் லேட்டா போவாங்க, ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு மேல போவாங்க, அது வழி. ஸோ இது எல்லா ஃபேக்டருமே இருக்கு. இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம் மத்தியானம் 2:45 இருந்து ஒரு மணி நேரம், நீ 10 நிமிஷம் தான் பேச போற. நீ எங்கிருந்து வந்தா ஒரு 3 மணிக்கு பேசிட்டு போயிடலாம். ஆனா அவர் திட்டமிட்டு லேட்டா வர்றாரு. இன்னைக்கு எல்லாரும் இந்த பிரச்சனையான மைய காரணமே என்ன அப்படின்னா, இதை அந்த கட்சி செஞ்ச சதியா இல்ல இவங்க செஞ்ச சதியா அப்படின்னு விஜயுடைய ஒழுங்கினம். நான் வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து அசம்பிள் பண்ணி ஒரு சீன் போடுறது. அதாவது அந்த காலத்துல இந்த நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டா வருவாங்க அந்த கட்சிக்கு. அது எம்ஜிஆரே பண்ணியிருக்காரு. திமுகவில் இருக்கும்போதே பெரிய தலைவர்கள் பேசுற கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் அவர் லேட்டா வருவார். அவர் வந்தோன்னே அந்த கூட்டம் சலசலப்படையும், அந்த எதிர்பார்ப்பு, அந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுவார். ஸோ அப்போ இது மாதிரி தான் விஜயம் பண்றாரு. ஸோ ரசிகர்கள் வந்து கால் கெடுக்க வெயிட் பண்ணி நின்று பார்த்தா தான் நமக்கு ஒரு பெரிய மவுஸ் அப்படிங்கிற மனநிலை இருக்காங்க. இல்ல இது ஒரு மன்னர் மனன் இல்லையா? ஆமா, இது ஒரு மன்னர் மனநிலை, இது மனநோய் மனநிலை, இது ஒரு விதமான நோய் அவருக்கு. இல்ல சார், இப்ப நான் கேட்கறது, அவர் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து வீட்டில் கூப்பிட்றாரு, பனையூரில் கூப்பிட்றாரு, வெள்ள நிவாரணம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பனையூரில் கூப்பிட்டு கொடுக்குறாரு. அது மாதிரி ஏதோ ஒரு குடும்பம் இப்போ பிரச்சனைக்கு இதாச்சு, பிள்ளை ஏதோ இறந்து போனது, அந்த ஆணவ கொலை, அந்த கொலையில் பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலியை வந்து வீட்டில் கூப்பிட்றாரு. அப்போ இதெல்லாம் எப்படி? அவர் மகாராஜா, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார், அவர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறாருன்னா இது மாதிரி ஒரு பெரிய கிரௌட் அவரை போட்டு வந்து ஆக்கிரமிச்சு அவர் பெரிய மாசா காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியே அவங்களுக்கு. சார், அவர் தேர்தல் வரைக்கும் அவர் வாய் பேசக்கூடாது, தேர்தல் வரைக்கும் அவர் வெளியவே வரக்கூடாது. அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரேஸ் அப்படியே தேர்தலில் ஓட்டா மாத்திரணும். அது வரைக்கும் அவர் வெளியே வந்து பேசினாரு, அவர் மானங்கிட்டு போயிடுவார், அவருக்கு பாலிடிக்ஸே தெரியாது. அதனால அவர் வந்து பேச விடாமையே வச்சிருக்கிறது, அந்த பிம்பத்தை பாதுகாக்கிறது இருக்கு இல்லையா, அந்த பிம்ப அரசியலை பாதுகாப்பதற்காகவே இந்த ஆதவ் ரெட்டி அவன் இவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கொலையை செஞ்சாங்க. நான் லிட்டரலா சொல்றேன், விஜய் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு கரெக்டான நேரத்தில் வெளியே போயிருந்தா அந்த கிரௌடு அப்படியே கலைஞ்சு போயிருந்திருக்கும். முதல்ல அந்த மக்கள், அது ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, குழந்தைகளோ கர்ப்பிணி பெண்களோ வரக்கூடாது, அந்த இடம் எப்படி இருக்கணும், ஆம்புலன்ஸ் அவ்வளோ இருக்கணும், தண்ணி கொண்டு வைக்கணும், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாம் யாரு கட்சிக்காரன் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை திருச்சி கூட்டத்தில் என்ன பண்ணாரு, விஜய் அதை படிச்சு காமிச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. நான் இவ்வளவு நேரம் தான் பேசணுமா, நான் இது அது பண்ணக்கூடாதான், நான் இது பண்ணக்கூடாதான் அப்படிலாம் பேசிட்டு கலாய்ச்சாரு. அதுக்கு பிறகு இவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, மதுரை கிளைக்கு. மதுரை கிளை என்ன திட்டி விட்டுருச்சு உங்களை, அசிங்கமா திட்டினாங்க. யார் அப்படின்னா விஜய. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, யார் பொறுப்பாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க யாரோ விஜய் தரப்புல போனவங்களை. நான் என்ன கேட்கிறேன், அங்க ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போகுது, என்ன அந்த ஆம்புலன்ஸ்ல நம்ம கட்சி கொடி இருக்கு அப்படின்னு பேசினார். இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவு வேணாம், ஒரு உன் கட்சி கூட்டம் நடக்கும்போது உன் கட்சி சார்ந்த ஆம்புலன்ஸ் ஒரு 2 ஆம்புலன்ஸ் நிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியான விஷயம். அது யாரையோ மயக்கம் போட்டு எடுத்துட்டு போறாங்க, அது கூட உனக்கு தெரியல. நீ பேசிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துல ஒரு தரப்புல மக்கள் மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருக்காங்க, மிதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, குழந்தை காணாம போயிருக்கு. அந்த குழந்தை காணாம போயிருக்கு, ஒரு மஞ்சள் சுடிதார் போட்ட அம்மா விஜய் கிட்ட சொல்லுது. விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த குழந்தை பேரை சொல்லி அந்த குழந்தையை பாருங்கன்னா சொல்றாரு, வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறாரு. ஸோ இது எல்லாமே நடக்குது, உனக்கு தெரியுது. அந்த கூட்டம் ஒரு சிக்கலுக்குரியதா மாறிடுச்சு, ஆம்புலன்ஸ் ஆள் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. அந்த கூட்டத்தை சரிப்படுத்தலாம், அதை முறைப்படுத்தலாம், எதுவுமே இல்லை. உடனே அங்கிருந்து தெரிச்சு ஓடி போய் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்தாச்சு.
நான் என்ன கேட்கிறேன், நீ யோகியமான ஆளா இருந்தா, நீ உண்மையிலேயே நியாயமான ஒரு இருந்தா, உன் கட்சிக்காரன் செத்து கிடக்குறான், உன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் செத்து கிடக்குறான். லிட்டரலா சொல்றேன், செத்த 40 பேர்த்துல உனக்கு ஓட்டு போடுறவன் 10 பேர் இருப்பான். உனக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்தவன் செத்து போயிட்டான். நீ அவனை விட்டு ஊர்ல போய் பனையூர்ல வந்து சென்னையில வந்து படுத்துருக்கிற. இங்க வந்து ட்விட்டர்ல காலை 4 மணிக்கு ஒரு ட்விட்டு, இப்போ ஒரு ட்விட்டு. என்ன மனநோய் இது? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த மனநோயை பார்க்கும்போது. நமக்கு ரொம்ப மோசமான ஒரு மனநோய். அதாவது நீ செத்தவங்க கூட இல்லாம, அந்த குடும்பத்தோட துக்கத்தை பகிர்ந்து கொள்ளாம நீ வந்து தப்பு பண்ணிட்ட. நீ பண்ணது தப்பு தான். ஆனா இந்த நேரத்தில் நீ செத்த குடும்பத்தோட நின்று உன்னுடைய துக்கத்தை அவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்றது இல்லாம பயந்து ஓடி போய் சென்னைக்கு ஓடி வந்த ஒரு கோழை வந்து பனையூர்ல படுத்துக்கிட்டு ட்விட்டர்ல மெசேஜ் போட்டுட்டு இருக்காரு. இல்லை, அவர் போனது மட்டும் இல்லை, அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க, மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட யாரையாவது கூட நீங்கள் அனுப்பியிருக்கலாம். ஆலோசனை பண்ணி என்ன நடக்குன்னு பாருங்க, போய் இது பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல திமுக தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் கைகோர்த்து நின்று பல வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுல இருந்து பொதுமக்களாகவே எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. பொதுமக்களே வந்து பல இவனுக்கு பைத்தியக்காரனுங்க ஆம்புலன்ஸுக்காக டிரைவரை போய் அடிச்சானுங்க. இவனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவனுக்கு ஒரு ரசிகர் மனநிலையில் போய் அங்கே ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு பேஷண்ட்டை, ஒரு முடியாதவங்களை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு திருப்பி வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், ஒரு அம்மா சேலையை கிழிஞ்சிருச்சு, சட்டையை கழட்டி கொடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு இவனுக்கு அடிச்சுட்டு இருந்தானுங்க. ஒன்றும் இல்லை சார், ரோகிணி திரையரங்க அடிச்சு உடைச்சானுங்க லியோ படத்தப்ப. திருநெல்வேலியில் ராம் சினிமாஸ் நினைக்கிறேன், அந்த தேட்டரை அடிச்சு உடைச்சானுங்க. இது மாதிரி பல தேட்டர்களை இந்த விஜய் அஜித் ரசிகர்கள், அதே மாதிரி இந்த ரசிகர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய போட்டி, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலருக்காகவே ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் போய் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னாலும் ரோகிணி தேட்டரை இவனுக்கு எவ்வளோ மோசமாக அடிச்சு உடைச்சானுங்கிற வீடியோ இருக்குது, அதை பாருங்க. லியோ ட்ரைலருக்கு ஒரு தேட்டரை நொறுக்குனானுங்க. அதே மாதிரி இந்த ராம் சினிமாஸில் வந்து லியோக்கு அப்புறம் வந்த படம் நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் வாரிசுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம், அந்த படத்தோட தேட்டரை அடிச்சு உடைச்சானுங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் அப்பவே வெளியே வந்துச்சு. இவனுக்கு வந்து ஒரு பைத்தியகார மனநிலை இருக்குது, இல்லை இந்த ரசிகர் பைத்தியகார மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே கொண்டு வந்து பொலிட்டிக்கல் அப்ளை பண்ணால் இது வந்து விளங்கவே விளங்காது. சார், இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு விஜய்க்கு சார்பா நின்று பேசக்கூடிய ஒரு தொனி பல மீடியாக்கள்லையும் இருக்கு. குறிப்பாக விஜய் அங்கிருந்து கிளம்பிட்டார்ல, அவர் இருந்தா இன்னும் கூட்டம் அதிகரிக்கும், அதனால வந்து அவர் கிளம்ப சொல்லிட்டாங்க, அப்படி ஒரு தகவல் இருக்கு, உறுதிப்படாம அப்படி நைஸா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது செத்து போன உன் கட்சிக்காரன் உன்னை போக சொன்னது யாரா வேணாலும் இருக்கலாம், நீ கூட போயிருக்கலாம். புஷி ஆனந்தோ இல்லை ஆதவோ இல்லை மற்ற கட்சிக்காரங்க முன்னாடி அதுக்காக அதாவது செகண்டரி லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நின்று ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்க வேண்டியதானே. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நான் சொல்லிட்டு சொல்கிறேன், எவ்வளோ முட்டாள் விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிறதுக்கு. திருச்சியிலிருந்து உடனே எப்படி வந்து அன்பில் மகேஷ் கரூருக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. திருச்சியிலிருந்து கரூருக்கு 40 நிமிஷம் தான் பைபாஸில் வந்தா, சல்லுன்னு அடிச்சுட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி எப்படி உடனே கரூருக்கு வந்தார்? அது அவர் எம்எல்ஏ தொகுதி, அவர் அங்கே தாண்டா இருக்காரு. அந்த அடிப்படை அறிவு கூட கிடையாதா? ஒருத்தர் அந்த விஜய் ரசிகர் வந்து ஒரு மெசேஜை போடுறான், 2 மணி நேரத்துக்குள்ள எப்படி திருச்சியிலேருந்து கரூர் வர முடியும் அப்படின்னு கேட்குறான். லூசு, உனக்கு ஏதாவது திருச்சி எங்கே இருக்குது கரூர் எங்கே இருக்குங்கிற அடிப்படை அறிவு கூட உனக்கு தெரியாது. அது எவ்வளோ நேரத்தில் கடந்து வரதுன்னு கூட உனக்கு தெரியாது. நீ வந்து இப்படி லூசுத்தனமாக கமெண்ட் போட்டிருக்காங்க. இதில் விஜய் ரசிகர்கள் போட்டால் பரவாயில்ல, செந்தில் பாலாஜி இருக்கிறார், அங்கே உடனே மினிஸ்டர் வருகிறார், சிஎம் வருகிறார், இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு உதயகுமார் மாதிரியான அறிவுகட்ட முட்டாளே போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நீ என்ன அரசியல் களத்தில் மக்கள்கிட்ட பணியாற்றின? நான் அந்த போராட்டம் நடத்தினேன், நீ இந்த போராட்டம் நடத்தினேன், அப்படி நடத்தினேன், இப்படி நடத்தினேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட, சாமானிய மக்கள்கிட்ட இது மாதிரியான கான்ஸ்பிரசி தியரி எடுபடும். ரகசியத்தன்மை, அங்க ஏதோ சதி நடக்குது, இங்க ஏதோ சதி நடக்குது, இது வந்து மக்கள்கிட்ட இயல்பா போய் ஒரு சேரக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே அதிகமா இருக்கும். எப்பவுமே வந்து உண்மையை விட போலிக்கு அதனுடைய வேகம் அதிகமா போய் சேரும், பரவற தன்மை ரொம்ப அதிகமா போய் சேரும். அந்த தன்மையை உதயகுமார் மாதிரியான அரசியல்வாதி எல்லாம் ஃபேஸ்புக்கில் எழுதி ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்றதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. விஜய் ரசிகரை விட மோசமா இருக்காரு அவர். விஜய் ரசிகர் எவ்வளவு பேர் பேட்டி கொடுத்துருக்கான், பேட்டி, அந்த பேட்டி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அதுல பெரும்பாலும் பாதிக்கு பாதி, அதாவது அடிபட்டு நான் சொல்றது ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த விஜய் ரசிகர்கள் அவங்க நிறைய பேர் நியாயமா பேசியிருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா சொல்லுது, இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு. அந்த அம்மாவை பச்சை பச்சையா கெட்ட வார்த்தையில திட்டி மெசேஜா போடுறானுங்க. இதுல எனக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, அங்க எக்கச்சக்கமான இளைஞர்கள் தான் கூடினாங்க, ஆனால் அதுல அடிபட்டது பெண்களும் குழந்தைகளும் அதிகம், கொஞ்சம் வயது முதிர்ந்து அதிகம். பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் அங்க இருக்கக்கூடிய வீடு கூரை எல்லாத்தையும் அடிச்சு மேலே ஏறி தொத்திட்டு போய் மரத்து மேல கரண்ட் கம்பத்துல அங்க இங்கன்னு உட்காந்தாங்க. மரம் முறிஞ்சது, அங்க ஜென்ரேட்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போறது. இது மாதிரி இந்த உண்மையிலேயே வந்து இது ரொம்ப ஒரு அநாகரிகமான, எந்த விதமான அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லாம ஒரு லும்பன் கூட்டது.
அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா காயம்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க பேட்டி கொடுக்குறதெல்லாம் அசிங்கமாக கீழே போய் கமெண்ட் போட்டுருக்கானுங்க. எவ்வளோ பணத்தை வாங்கிட்டு நீ வந்து இதை பேசுகிற அப்படின்னு கேட்குறானுங்க. அது எவ்வளோ அருவருக்கத்தக்க ஒரு சம்பவம். மினிஸ்டர் ஏன் அந்த இடத்துக்கு வந்தார்? அவர் மினிஸ்டர், அவர் எம்எல்ஏடா, அந்த தொகுதி எம்எல்ஏடா, அவர் தாண்டா வர முடியும், வேற எவன்டா வர முடியும்? அவர் வந்துடணும். வரலன்னா ஏன் வரல அப்படின்னு கேட்பானுங்க. முதலமைச்சர் பாருங்க 40 உயிர் போய் முதலமைச்சர் வரல அப்படிமானுங்க. வந்தா ஏன் வந்தார்? ஏதோ சதி இருக்கா அப்படிங்கிறானுங்க. ஸோ இது வந்து ரொம்ப மோசமான இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதில் வேதனையான விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். இப்போ விகடனாக இருக்கட்டும், இல்லை வந்து பாலிமராக இருக்கட்டும், இது மாதிரி பல செய்தி சேனல்கள் அந்த தம்ப்நெயில் வச்சு அவங்க வந்து விஜய்க்கு ஒரு சிம்பத்தி, ஏற்கனவே நேற்று நைட்டு பிகை நோட்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தான், அந்த வீடியோ தூக்கிட்டான் பிகை நோட்ஸ். ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இதை வந்து அவருக்கான ஓட் பேங்க், அவர் வந்து அவரை வந்து பழி வாங்குறதுக்காக ரசிகர்களை பழி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பத்தியை இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது உலகத்திலேயே மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இது வந்து அந்த இளைஞர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். முதல்ல இளைஞர்களே தயவுசெய்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சினா எப்படி இருக்கும், ஒரு பொதுக்கூட்டம்னா எப்படி இருக்கும், ஒரு பிரச்சார கூட்டம்னா எப்படி இருக்கும், எதுவுமே அந்த பசங்களுக்கு தெரியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சார கூட்டம் எப்படி நடக்கும்? ஒரு தலைவர் கார்ல வருவார், அல்லது அவர் வந்து ஒரு வேன்ல வருவார். வரும்போது நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். இங்கிருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் போயிட்டே இருப்பார். இதுல என்ன நடந்திருக்கு? அவர் திருச்சியிலிருந்து அவர் வந்து கரூர் வர்றாரு இல்லையா? இந்த வரக்கூடிய இந்த சூழல் இருக்கு பாத்தீங்களா? இதுல ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா கரூர் சந்திப்புலயே கிட்டத்தட்ட 3000-4000 பேர் வந்து கூடி நின்று தான் அவர் வந்து வரவேற்று கூட்டு வர்றாங்க. அவர் அந்த இடத்த ஒரு 1.5 கிலோமீட்டர் இடத்த கிராஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வண்டியை ஊர்ந்து வந்திருக்கு. வண்டி நின்று ரொம்ப ஸ்லோவா வந்திருக்கும். இல்ல அந்த நபர்களை எல்லாம் அப்படியே அழைச்சு, ஆமா எல்லாம் அப்படியே வண்டி பின்னாடியே வந்திருக்கான். இவர் லைட்டை வேற ஆஃப் பண்ணிட்டா இருக்கிறாங்க. வேனுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டார். அவர் நேரா பிரச்சார கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் நின்று தான் லைட் ஆன் பண்ணி, அப்ப என்ன நடக்கும்? தலைவர் உள்ள இருக்காரு, ஆனா தெரியல, வாங்க பின்னாடியே போவோம் தான் வருவான். அவர் அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நின்று, 1 நிமிஷம் நின்று, வண்டியே ஸ்லோவா தான் வருது, 1 நிமிஷம் நின்று ஏதாவது ரசிகர்கள்ட்ட 2 வார்த்தை பேசியிருந்தார் அப்படின்னா அந்த கூட்டம் தலைவரை பார்த்தாச்சுடா நீ போயிருக்கும். அந்த வண்டி மூவ் ஆகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்காரு. அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து எந்திரிச்சு வெளியே பேசுறது அப்படிங்கிறது இது ஒரு பிரச்சார முறையே கிடையாது. எந்த விதமான அரசியலும் தெரியாது, நடைமுறையும் தெரியாது, எந்த விதமான ரூல்ஸ் ரெகுலேஷனும் தெரியாது. ஆனா இவ்வளவு பெரிய பலியானதுக்கு பிறகு சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு பொய் கதை எழுதுறது அற்புதமா எழுதுறாங்க உட்காந்து. அது ரொம்ப வேதனையா இருக்கு. உடனே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவர் உடனே காலையில இது தமிழ்நாடு அரசு அறிவிச்ச உடனே நான் 20 லட்சம் கொடுக்குறேன். இதுல போட்டியான்னு கேட்கிறேன். உன் கட்சிக்கார செத்துருக்காண்டா முட்டாள், நீ போய் அந்த மக்களை பார்க்க வேண்டாம், அதை விட்டுட்டு நான் 20 லட்சம் கொடுத்துட்றேன், காயம்பட்டவனுக்கு 2 லட்சம் கொடுத்து போட்டியான்னு கேட்கிறேன். இதன் ஒரு போட்டி அரசியலான்னு கேட்கிறேன். செத்து போயிருக்கான், உனக்கு ஓட்டு போடணும் வந்தவன் செத்து போயிருக்கான், இப்போ அவனை போய் பாரு, அவன் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான்ல. அங்க இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டரும் போயிருக்காங்க, ஏன் எல்லா கட்சிக்காரங்களும் போயிருக்காங்க. பாஜக காரங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, பிரேமலதா அங்கே தான் இருக்கிறாங்க, எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. பிரேமலதா கூட கடைசியாக பேட்டி எடுக்கும்போது விஜய் லேட்டா வந்து தான் காரணம், தாமதம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க. உன் கட்சிக்காரன் செத்து போயிருக்கிறான், நீ சென்னையில வந்து ஓடி கதவை சாத்தி உட்கார்ந்துருக்கான், நீ எவ்வளவு பெரிய கோலை. அப்ப இந்த கோலையின் பின்னாடி போகக்கூடிய நபர்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? அநியாயமா வீணா தான் போகும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினலை விட டேஞ்சரான ஆள் யார் அப்படின்னா ஸ்டூபிட் தான், முட்டாள் தான். முட்டாள் தான் ஒரு குற்றவாளியை விட ஆபத்தானவன். அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஸோ இவங்க எல்லாம் அந்த முட்டாள் பின்னாடி போறாங்க. இது ரொம்ப பெரிய ஆபத்து. இது வந்து வேதனையான விஷயமா இருக்கு எனக்கு. இல்லை, இது ஏற்கனவே 2 பிரச்சார பயணம் முடிச்சுட்டாரு. அதுல இருந்து எந்த முன்மாதிரிகளையும் இதுல கத்துக்கிட இல்லையா? இல்ல முன்மாதிரி கத்துக்கல. இவர் வந்து இது ஒரு அசைன்மெண்டா அவர் பண்றாரு. லேட்டா வரணும், வாகனத்தை பொறுமையா ஓட்டிட்டு வரணும், அதுல கிரௌடு தம் பின்னாடியே ஓடி வரணும், அந்த இடத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா அவர் நினைக்கிறாரு. என் பின்னாடி இவ்வளவு கிரௌட் இருக்குடா அப்படின்னு நினைக்கிறாரு. இதை அவர் செய்ய முயற்சி பண்றாரு. அதனுடைய விளைவு தான் திருச்சி, அப்புறம் வந்து பெரம்பலூர், அப்புறம் கடைசியில் நாமக்கல். நாமக்கல்லையே அவர் பேசலை, எதையுமே பேசல பெருசா. நாமக்கல்லே 20 பேர் மயக்கம் போட்டு, ஆமா அங்கே 20 பேர் மயக்கம் போட்டிருக்காங்க. அப்படியே கரூர். ஸோ கரூரில் விபரீதம் நடந்துருச்சு. 2வது எந்த ரூல்ஸ், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டால் நீங்கள் எங்களை ஒடுக்கிறதுக்காக தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா கட்சிக்கும் எல்லா விதிகளும் பொருந்தும். இது நீதிமன்றமே சொல்லியிருக்கு, காவல்துறையே சொல்லியிருக்கு. ஆனால் இவங்களுக்கு கூடுதலான இது போடணும். மரத்தில் தாவுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, கம்பியில் பிடிச்சி சர்க்கஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் இறந்து போனால் அப்புறம் கேள்வியும் கேட்பாங்க. அதில் நாளைக்கு இன்னொரு 500 போலீஸை போட்டு போலீஸ்காரன் சேர்ந்து சாவான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண் போலீஸுக்கு ரொம்ப மயக்கம் போட்டு அவங்கள வந்து காப்பாற்ற ரெடி பண்ணியிருக்காங்க.
இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில இளைஞர்கள் நல்லா யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய 2-3 போலீஸ் வந்து நிறைய பேர்த்த தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ் வச்சு அவங்க உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன கவுண்ட்டு 10,000. இவங்க கொடுத்த இடம் அப்படிங்கிறது அவங்க 10,000க்கு அதிகமானவர்கள் வந்தாலும் ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 வந்தால் கூட மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் அவங்க இடம் கொடுத்துருக்குறாங்க. வந்த கூட்டம் 27,000 வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை முடிச்சிருந்தா, தொடங்கி இருந்தா இந்த கூட்டம் வந்திருக்கா. அதாவது இது இருந்திருக்கும், ஒரு ஃப்ளோட்டிங்காக முடிஞ்சிருக்கும். ரெண்டாவது, முதல்ல யாராவது அவருக்கு சொல்லுங்க, நீ பிரச்சாரம் பண்ணுற பொதுக்கூட்டம் பண்ணல அப்படின்னு. பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறது வண்டியில் அப்படியே பேசிக்கிட்டே வந்து கடந்து போகிறது தான். நீ உள்ளே உட்காந்துக்கிட்டே வருவ, வந்து ஒரு இடத்துல நின்று பேசி எல்லா க்ரௌடையும் வந்து அசம்பிள் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்தம்பித்தியை ஏற்படுத்தி மேலே ட்ரோனில் ஒரு ஷார்ட் எடுத்து 4 ஃபோட்டோ போட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ரௌடுன்னு காமிக்கிறதுக்கு மக்கள் உயிர் ஒன்றும் அவ்வளோ சீப் கிடையாது. ஸோ அதையும் முழு நேர வேலையாக செய்கிறாங்களே மீடியாக்கள். ஆமாம், அதான் வேதனையாக. இப்போ பெரிய பெரிய மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் வந்து அப்படியே பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற வேலையை டக்குன்னு நரேஷனை மாற்றிக்கிறாங்க. நைட்டு வேற ஒரு நரேஷன் வைக்கிறாங்க, காலையில் வேற ஒரு நரேஷனை மாற்றுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் போயிருக்கும், இல்லை யாராவது பேசியிருப்பாங்க, நரேஷனை மாற்றுறாங்க. ஸோ எப்படியாவது இதை மொத்த பழியும் கொண்டு வந்து அரசாங்கத்தின் மீது போட்டு விட்டு, அரசாங்கம் இதை சதி செஞ்சு அங்கே ஒரு மக்களை கொலை பண்ணுறதுக்காக நடந்த வேலை அப்படின்னு ஒரு பழியை போடலாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. சில பேர்லாம் எழுதுறான், நல்லா இருக்கிறவங்களே ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் ஊசி போட்டு கொண்டுட்டு செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா. எவ்வளோ டே, நீங்களாம் பைத்தியம்டா, நீங்களாம் உண்மையிலே ஒரு எதுவுமே தெரியாத சினிமாவை மட்டுமே பார்த்து, அந்த கான்ஸ்பிரசி தியரி, சினிமா தியரி இருக்கு பார்த்தீங்களா, சினிமாவை மட்டுமே பார்த்து சினிமாவில் நடப்பதெல்லாம் உண்மை நினைக்கக்கூடிய பைத்தியகார மனநிலையிலிருந்து எழுதுறானுங்க. சில சினிமாக்களையும் உதாரணமாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த இது நினைவில்லை. இந்த சினிமாவில் நடந்தது மாதிரி இருக்கலாம், நான் பார்க்கல அந்த ட்விட்டர், மேபி இருக்கலாம். இந்த படத்தில் நடந்திருக்கும், அந்த படத்தில் நடந்திருக்கும்னு சொல்லியிருப்பானுங்க. ஏன்னா அவங்க அந்த மனநிலை தான் இருக்கானுங்க. நினைச்சா வேலை. இது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மிக மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தை, ஒரு மக்களை வந்து திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கா. ஏன்னா எதுவுமே தெரியல. இப்போ ஆம்புலன்ஸ் வருது, ஏன் இவ்வளோ ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி பிடிச்சி ஆம்புலன்ஸ் கண்ணாடியை உடைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஒதுங்கி போங்க, ஒதுங்கி நில்லுங்க, இங்கே நிற்காதீங்கன்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க மேலே ஏறுறாங்க. அப்போ இது ஒரு கும்பல் கலாச்சாரம், அரசியல் தெரியாதது. நான் இன்னைக்கு 2 வீடியோ பார்த்தேன். 2 வீடியோ என்ன அப்படின்னா, விஜய் கூட அந்த வண்டியில் இல்லை, ஆனால் வண்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வண்டி, விஜய் வரக்கூடிய வண்டியை வீடியோ எடுத்து அந்த அதே விஜய் வேன்குள்ளே விழுந்தவன்லாம் இருக்காங்க பைக்கில். இந்த விஷயம் பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இப்படி இருக்கு, வண்டிக்குள்ளே போய் இப்படி விழுறீங்க. அந்த 2 வீடியோவுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அந்த சோஷியல் மீடியாவில். அது உண்மையான வீடியோ. விஜய் வாகனத்தை, அந்த விஜய் கூட இல்லை அந்த வாகனத்தில், விஜய் வாகனம் புறப்பட்டு விட்டது. அவர் வந்து ஃப்ளைட்டில் தான் வருவார். அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு வாகனம் வரணும்ல. அவர் அந்த வாகனத்தை வீடியோ எடுக்கிறதுக்காக, மொபைலில் வீடியோ எடுக்கிறதுக்காக பைக்கில் ஊன்னு போய் வீடியோ எடுத்து அதே பைக்கில் விழுந்து கை காலை இழந்து நிற்கிறவன் இருக்கான். இந்த கடவுளுடைய வாகனத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல, கோயில்ல, அது 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 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணாவை பார்த்தா போதும், செத்தா கூட பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணு பேசியிருக்கு. ஆமா, சின்ன குழந்தை என்ன பேசுதுன்னா, விஜய் அண்ணாவை பார்த்துட்டா கூட போதும், நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ஒரு குழந்தை பேசுது. இது என்ன மனநிலை? நாம் வந்து 2000-3000 ஆண்டுகளாக நம்மளுடைய வரலாறு இருக்குது, நம்ம இலக்கியம் இருக்குது, நம்ம வீரம் இருக்குது, அறிவு இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்கள் சினிமா துறையிலேருந்து வந்து அந்த சினிமா பிரபலம், சினிமாவினுடைய புகழை மட்டுமே வச்சு குழந்தைகளை இவ்வளோ மோசமாக வந்து ஒரு ஒரு மனநோயாளி ஆக்கிட்டு இருக்காங்க. இது இன்னுமே வந்து தீவிரமான அறிவு பிரச்சாரங்கள் நடத்தப்படணும். ஒரு சினிமா நடிகர் இப்படி தான் இருப்பான், அவன் இப்படி தான் வாழ்க்கை, அதெல்லாம் மயங்காதீங்க, படிங்க, வேலைக்கு போங்க, நீங்களே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருங்கன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது குழந்தைகளுக்கு. இன்னுமே திரை நடிகர்கள் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஆனால் விஜயனுடைய வாழ்க்கை முடிஞ்சது. விஜயனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக முடிந்தது. இந்த சம்பவத்தோடு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை கண்டிப்பாக முடிக்கப்பட வேண்டும். விஜய் இந்த அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதனூடாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் ஒரு அறைகோவல் என்ன அப்படின்னா, இனிமேல் எவனும் சினிமாவிலிருந்து அரசியல் வரக்கூடாது, உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, நீ வந்து 10 வருஷம் 20 வருஷம் மக்கள்கிட்ட வேலை பாரு, அதுக்கப்புறம் நீ வா. நீ வந்து நேற்று வரைக்கும் படம் நடிச்சிட்டு இருப்ப, படத்தை விட்டுட்டு சினிமாவுக்கு வர்றது பெரிய தியாகம் பண்ண மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. உன்னை எவனும் வந்து வெத்தலைவாக்கு வச்சு அழைக்கலை, உன்னை எவனும் வந்து பல ஆயிரம் கோடி பிஸ்னஸை விட்டுட்டுலாம் வர சொல்ல. நீ நேற்று வரைக்கும் ஆடிக்கிட்டு இருப்ப, இன்றைக்கி வந்த உடனே அதாவது இப்போ திடீர்னு ஒரு கார் வச்சிருக்கிற நீ ஒருத்தனை கூப்பிட்டு எப்பா நீ தான்ப்பா நாளிலேருந்து டிரைவர்னு சொல்லிடுவியா? குறைஞ்சபட்சம் ஓட்டி பழகணுமா இல்லையா? ஆமாம், ஓட்டி பழகினா தானே அந்த வண்டியில் நீ ஓட்ட முடியும். நீ நேற்று வரைக்கும் சினிமாவில் இருப்ப, உடனே அரசியல்வாதி ஆயிடுவேன். உனக்கு சினிமாவில் கிடைச்ச பிம்பத்தை வச்சு இந்த விஜயை அரசியலிருந்து விரட்டி அடிப்பதனூடாக
ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் இனிமேல் அரசியல் ஆசையோட எந்த ஹீரோவும் வந்துடாதீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நடுத்தருவில் பிச்சை தான் எடுப்பீங்க அப்படின்னு வந்து இந்த தமிழ் மக்கள் வந்து உறுதியான நிலைப்பாடோடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு அரசியலை காப்பாற்ற முடியும். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி.